ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜர் காஞ்சிபுரத்துல இருக்க சாலை கிணற்றுல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்துட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திருவாலவட்ட கைங்கரியம் திருக்கச்சி நம்பிகள் பண்ணிட்டு இருக்காரு. திருக்கச்சி நம்பிகளோட ஏற்றம் என்னதுன்னா, மத்த யாருக்கிட்டையும் வரதன் வாயை திறந்து பேச மாட்டாரு. திருக்கச்சி நம்பிகள் கிட்ட தம் வாயை திறந்து பேசுவாரு. அப்போ ராமானுஜர் ஆசைப்படுறாரு, திருக்கச்சி நம்பிகள் சாப்பிட்டு சேஷத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அப்படி சாப்பிட்டா நமக்கும் உயர்ந்த ஞானம் வரும், அதே போல நம்ம கிட்டயும் பெருமாள் பேசுவார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு திருக்கச்சி நம்பிகள்கிட்ட போய் தான் பிரார்த்தனையும் பண்றாரு. இது போல தேவரீர் அடியனோட குடிசைக்கு எழுந்தருளணும், நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாரு. திருக்கச்சி நம்பிகள் ஆரம்பத்துல மறுக்கிறாரு. ஆனா ராமானுஜர் ரொம்ப வற்புறுத்தி கேட்கறதால சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அப்போ ராமானுஜர் வீட்டுல எல்லாம் செய்ய வேண்டிய சாப்பாடு சாதம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காத்துட்டு இருக்காரு. திருக்கச்சி நம்பிகள் வர்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. அப்போ திருக்கச்சி நம்பிகளுக்கு கோவில்ல கைங்கரியம் இருக்குன்னு சொல்லிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. காத்துட்டு இருந்த ராமானுஜர் ரொம்ப நேரம் ஆகுதே, நம்மளே போய் கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிராகாரம் வழியா போறாரு. அதுக்குள்ளே திருக்கச்சி நம்பிகள் என்ன பண்றாருன்னா, கைங்கரியத்தெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு பிராகாரம் வழியா ராமானுஜரோட வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டும் திரும்ப கோவிலுக்கு வந்துடுறாரு. அங்க போய் ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகள் எல்லாம் தேடிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராரு. அங்க ராமானுஜரோட திரு தேவிகள் தஞ்சமாம்பாள் என்ன பண்றாங்கன்னா, தான் நீராடிட்டு வராங்க. இப்ப நீ எதுக்கு நீராடிட்டு வந்திருக்க, நம்ம தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் ராமானுஜருக்கு தெரிய வருது, தஞ்சமாம்பாள் ராமானுஜரோட தேவிகள் என்ன பண்றாங்கன்னா, திருக்கச்சி நம்பிகள் அந்தனர் இல்ல, அவங்க வைசியர் குலம். அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க சாப்பிட்ட இலைய சின்ன குச்சியால எடுத்து போட்டுட்டு அவங்க சாப்பிட்ட இடத்தெல்லாம் கோமியத்தை வச்சு மெழுகிட்டு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் நீராடிட்டும் வந்திருக்காங்க. ராமானுஜருக்கு உள்ளம் துடிச்சு போகுது. என்ன பாகவதர்கிட்ட இப்படி அபச்சாரம் படுறாங்களே, பாகவத அபச்சாரம் பண்ணவே கூடாது. பெருமாள் தன்னிடத்துல அபச்சாரம் பட்டா கூட ஏத்துப்பாரு, மன்னிச்சிடுவாரு. ஆனா தன்னோட பக்தர்கள் கிட்ட அபச்சாரம் பண்ணா பெருமாளை மன்னிக்கவே மாட்டாரு. இருக்கிறதுலே பெரிய பாபமும் அதுதான்.